உங்களுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு பார்சல், அதை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்றான். அதெல்லாம் எதுக்கு சார், எங்ககிட்டயே கொடுங்க, நான் எடுத்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஏதோ சின்னதா பார்சல் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பார்த்தா அது எக்கச்சக்கத்துக்கு பெருசா இருக்கு. பரவாயில்ல, கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க மேலே இப்படி வச்சிடுறேன், நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பெட்டியை தூக்கி ஹீரோவோட வீல் சேர்லயே மடியில வச்சிடுறா. ஐயோ, என்ன மேடம் பண்ணீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வேக வேகமா ஓடி வரான். 3 மாசம் கழிச்சு சாக இருந்தவனை இப்பவே சாக அடிச்சிடும் அவ்வளோ இருக்கே இவன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பதறிடுறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஆக்சுவலாக பெட்டி பூராவும் வந்து இந்த கோல்டன் கலர் ஷீட்ஸாக இருக்குது. அந்த ஷீட்ஸை வந்துட்டு இறுதி சடங்கப்போ ஏதோ ஃபோல்டு பண்ணி ஏதோ பொம்மை மாதிரியெல்லாம் செய்வாங்க போல். என்னது இது, உன்னோட இறுதி சடங்குக்கு நீயே ரெடி ஆகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறா. இவன் எதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் எல்லாத்தையும் கழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு திருப்பி வரான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அவ்வளோதான், அலண்டு பயந்து எகிரி இருக்கிற எல்லா பேப்பரையும் கடைசியாக ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. என்னதான் இருந்தாலும் இவன் எவ்வளோ அழகாக இருக்கான், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான் இவன் என்னோட புருஷன். ஆனால் என்ன பிரயோஜனம், அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் ஹீரோயினோட அம்மா கால் பண்ணுறாங்க. உண்மையை சொல்லு, நீ கல்யாணம் பண்ண போறியா இல்லையா? நானும் தாத்தாவும் வந்துட்டு உன் ஒருத்திக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கும் வயசாகுது, நீ இப்போ கல்யாணம் பண்ணினாதான் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் ஓகே ஓகேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு அங்கே வந்து ஹீரோவோட வீட்டில் ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க. ஹீரோக்கு என்ன நோய் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ரொம்ப மோசமான ஒரு நோயின்னு மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் என்ன ஏது அவருக்கு என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் இங்கே ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறேன், ஆனால் அவர் எதையுமே வெளியே காமிச்சிக்கவே மாட்டார், சந்தோஷத்துக்கும் சிரிக்க மாட்டார், துக்கத்துக்கும் ஃபீல் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காரு, ஆக்சுவலாக அம்மாவும் இறந்துட்டாங்க, இவருக்கு வந்துட்டு ஒரு அண்ணன் இருந்திருக்காரு, அவருமே சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு, அவங்க அம்மாக்கும் அண்ணனுக்கும் கூட இவருக்கு இருக்க அதே நோய் தான் இருக்காமா. இவங்க அப்பா வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு அவர் செட்டில் ஆயிட்டாரு, இங்கேயே தான் வேற ஒரு வீட்டில் இருக்காரு. அப்பாக்கும் பிள்ளைக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது, அப்பா எந்த நேரமும் வந்து பணம் பணம் பணத்தை மட்டும் தான் பேசுவார், பிள்ளை எப்படி இருக்கான்னு ஒரு வாட்டி கூட ஃபோன் பண்ணி விசாரிச்சது கிடையாது அப்படின்னு